ஓம் சாந்தி. முரளி தேதி 20/7/2025, ரிவைஸ் 25/2/2006. விசேஷமாக பாபா சிவ ஜெயந்தி முன்னிட்டு கூறிய மகா வாக்கியங்கள். முரளியின் தலைப்பு உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக மாயையிடமிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய விரதத்தை எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி வல்லல் ஆகுங்கள். பாபாவுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள். இப்படி பக்தியில் சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் நிறைய விரதத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா இந்த உற்சவ தினமான இந்த தினத்தை முன்னிட்டு நமக்கு என்ன விரதம் எடுத்துக்க சொல்கிறாரு? மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக மாயையிடமிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய விரதத்தை எடுத்துக்குங்க. கருணை உள்ளத்தோடு மாஸ்டர் முக்தி வல்லல் ஆகுங்கள். பாபாவுடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலை பெறுங்கள் என்று நாலாபுரத்தில் இருந்தும் மிக பிரியமான குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் வந்தடைந்த வண்ணம் இருக்கின்றன. ஒவ்வொருவர் மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான ஊக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் கலந்துள்ளன. பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் என்று. இதனை விசித்திர ஜெயந்தி என்று பாபா சொல்கிறார். இது போன்ற ஜெயந்தி எப்போதாவது கொண்டாடியது உண்டா? அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரே நாளில் ஜெயந்தி. ஆனால் இன்றோ பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப்தாதாவினுடைய ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றீர்கள். பெயர் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ஜெயந்திக்குள் அநேக ஜெயந்தி அடங்கியிருக்கின்றார் அப்பா. உங்கள் அனைவருக்கும் அதிக சந்தோஷம் உள்ளது தானே? நாம் பாபாவிற்கு வாழ்த்து தர வந்துள்ளோம். பாபாவும் நமக்கு வாழ்த்து தர வந்திருக்கின்றார். ஏன்னா தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக பிறந்த நாள் நிகழ்வது இது அதிமிதமான அன்பினுடைய அடையாளமாகும். தந்தை குழந்தைகள் என்று ஏதும் செய்ய இயலாது, குழந்தைகளும் தந்தை என்று ஏதும் செய்ய இயலாது. பிறவியும் ஒன்றாக, சங்கமுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே. ஏன்னா தந்தையும் குழந்தைகளும் இணைந்திருக்கின்றனர். உலக நன்மைக்கான செயலும் ஒன்றாகவே நடைபெறுகின்றது. தந்தையின் வாக்கு உடன் இருப்போம், உடன் செல்வோம் அல்லவா? வாக்கு உள்ளதல்லவா அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இத்தகைய அன்பை பார்த்துள்ளீர்களா? பார்த்ததுண்டா? அனுபவம் செய்துள்ளீர்களா? எனவே இந்த சங்கம யுகத்திற்கு மகிமை இருக்கு. இந்த சந்திப்பின் நினைவாக பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். இந்த சிவ ஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் வாருங்கள் என அழைக்கின்றார்கள். எப்போ வருவார், எப்படி வருவார் என யோசித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்கே நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். பாப்தாதாவிற்கு பக்தர்களின் மீது அன்பும் இருக்கு, இரக்கமும் வருகிறது. எவ்வளோ முயற்சிக்கின்றார்கள், நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கின்றீர்கள், தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் தேடினீர்களா? பாபா உங்களை தேடினாரா? யாரை தேடியது அப்படின்னு பாபா கேட்குறார். நீங்கள் தேடினீர்களா? நீங்களோ சுற்றி கொண்டே இருந்தீங்கன்றார். ஆனால் பாருங்கள், தந்தை குழந்தைகளை தேடி கண்டு பிடித்து விட்டார். குழந்தைகள் எங்கோ சென்று தொலைந்து போனீர்கள் என்று கூட பாருங்கள். பாரதத்தின் அநேக ராஜ்யங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். அதான் அநேக விதமான ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறாங்கன்றார். ஆனால் அயல்நாடும் குறைந்தது அல்ல, 100 தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். என்ன முயற்சி செய்தீர்கள் அப்படின்னு பாபா கேட்குறார். கை உயர்த்துங்கள். தந்தையை தேடுவதில் யாரெல்லாம் உழைத்தீர்கள்? பக்திகள் செய்தீர்கள். ஆனால் தந்தை தேடி கண்டுபிடித்த பிறகு என்ன நீங்கள் முயற்சி பண்ணீங்க? செய்தீர்களா முயற்சி? ஒரு நொடியில் நிச்சயம் செய்து விட்டீர்கள். ஒரே சொல்லில்
நிச்சயம் ஆயிற்றுன்றார் அப்பா. அந்த ஒரு சொல் எது? எனது குழந்தைகள் சொன்னீர்கள், என்னுடைய பாபா. நம்ம என்ன சொன்னோன்னு சொல்கிறாரப்பா? என்னுடைய அப்பா, என்னுடைய பாபா. பாபாவும் சொன்னார் என்னுடைய குழந்தாய். அவ்வளவே தான். சுலபமான நிச்சயமா அல்லது கடினமா? சுலபம்தானே. சுலபம்தான், ஆனால் பலகீனங்கள் கடினமாக ஆக்குகின்றது. பாப்தாதா பார்க்கின்றார், தன்னலமில்லாத உண்மையான பக்தர்கள் இன்றைய நாளில் மிகுந்த அன்புடன் விரதம் இருக்கின்றார்கள். அவர்கள் சில தினங்களுக்கு விரதம் இருக்கின்றார்கள். நீங்களோ இப்போது இருக்கும் ஒரு விரதத்தால் 21 பிறவிகளுக்கு நன்மை என்பது ஏற்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றார்கள், விரதம் இருக்கின்றார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை விரதம் இருக்கின்றீர்கள். இதனால் 21 பிறவிக்கு உடலாலோ மனதாலோ விரதம் இருக்க வேண்டியது இல்லை. நீங்களும் விரதம் இருக்கின்றீர்கள். என்ன விரதம்? தூய உள்ளுணர்வு, பார்வை, செயல், தூய்மையான வாழ்க்கை எனும் விரதம் எடுத்துள்ளீர்கள். வாழ்க்கையே தூய்மையானது. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல, ஆக்காரம், விவகாரம், உலகம், சமஸ்காரம் அனைத்தும் தூய்மை. அவ்வாறு விரதம் எடுத்துள்ளீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். உறுதியாக எடுத்துள்ளீர்களா? உறுதியா சிறிது அறகுறையா அப்படின்னு பாபா கேட்குறார். நல்லது. மகாபூதமான காமம், இதனை விரதம் எடுத்தீர்களா? மீதமுள்ள 4 விரதம் எடுத்துள்ளீர்களா? பிரம்மாச்சாரி ஆகியுள்ளீர்கள், மேலும் பின்னால் உள்ள 4 விரதம் எடுத்துள்ளீர்களா? கோபம் விடுபட்டதா? கோபம் விடை பெற்று சென்றதா அப்படின்னு பாபா கேட்குறார். 2ஆம் நம்பர் தானே, பரவாயில்லை என்று இருந்து விடவில்லையே. எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என புரிந்து கொண்டு, மகாபூதம் எதை சொல்கிறார் பாபா? காம விகாரத்தை சொல்கிறார். மகாபூதம் என புரிந்து கொண்டு மனம், சொல், செயலால் விரதம் வைத்தீர்களோ, அவ்வாறே கோபத்தின் மீதும் விரதம் வைத்துள்ளீர்களா? கோபத்தின் மீது விரதம் வைத்துள்ளோம் என்று நினைக்கின்றீர்கள். குழந்தை குட்டிகளும் உள்ளதுன்றார் அப்பா. லோபம், அகங்காரம். ஆனால் இன்று பாப்தாதா கோபத்தை பற்றி கேட்கின்றார். யாரெல்லாம் கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்கள்? மனதளவிலும் கோபம் இல்லை, உள்ளத்திலும் கோபத்தினுடைய உணர்வு இல்லை. அப்படித்தானே? இன்று சிவஜெயந்தி நாளில் பக்தர்களும் விரதம் இருக்கின்றார்கள். பாப்தாதாவும் விரதம் குறித்து கேட்பார் அல்லவா? சிலர் கை உயர்த்தினார்கள். நல்லது. கை உயர்த்தியவர்களை படம் பிடிங்கள்ன்றார் அப்பா. ஏன்னா பாப்தாதா நீங்கள் கை உயர்த்துவதால் மட்டும் ஏற்பதில்லை, உங்கள் துணையில் இருப்பவர்களும் சான்றிதழ் தர வேண்டும், பிறகு பரிசு வழங்கப்படும். நல்லது விஷயம். ஏனெனில் பாப்தாதா பார்க்கின்றார், கோபத்தின் அம்சமும் உள்ளது. பொறாமை, சந்தேகம் இவையும் கோபத்தினுடைய குழந்தை குட்டிகளே. இருப்பினும் நல்லது. தைரியம் வைத்துள்ளவர்களுக்கு பாப்தாதா இப்பொழுது வாழ்த்துக்களை வழங்குகின்றார். ஆனால் சான்றிதழுக்கு பிறகு பரிசு தருவார் என பாப்தாதா வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார். அதன் ரிசல்ட்டையும் பாப்தாதா பார்க்கின்றார். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். பிறந்த நாளில் என்ன செய்வார்கள்? ஒன்று கேக்கு வெட்டுவாங்க. நீங்கள் தனது வீண் எண்ணங்கள் என கேக்கை வெட்டினீர்களா? இந்த கேக்கை வெகு சுலபமாக வெட்டி விடுகின்றீர்கள். இன்று வெட்டுவீர்கள். ஆனால் வீண் எண்ணம் எனும் கேக்கை வெட்டினீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். வெட்ட வேண்டும் அல்லவா? ஏன்னா பாபாவுடன் செல்ல வேண்டும். இது உறுதியான வாக்குதானே. யாருடன் உடன் செல்வீர்கள்? உடன் செல்ல வேண்டுமெனில் சமநிலையும் பெற வேண்டும் அப்படிங்கிறார். பிறந்த நாளில் முதலில் பரிசு தருவார்கள். 1 மாதம் உள்ளது. ஹோலியும் வருகின்றது. ஹோலியில் சிறிது எரிக்கப்படும். சிவஜெயந்திக்கு பிறகு ஹோலி பண்டிகை வரும். ஹோலி பண்டிகை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க இல்லையா? சில வீணான எண்ணம் எனும் விதையும் உள்ளது. விதை இருந்தால் தண்டும் வருன்றார், இலையும் வரும். இன்றைய மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் மனதாலும் சொல்லாலும் தொடர்பு முறையிலும் மீதமுள்ளவற்றை பாபாவின் பிறந்த நாளான இன்று பாபாவுக்கு பரிசாக தருவீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் தருவீர்களா? இது லாபம் உங்களுக்கு தான்டார். எதை பாபா பரிசாக கேட்குறாரு? வீணான எண்ணங்களை.
சிந்தியுங்கள். சொல்லிலும் கூடாது, தொடர்பிலும் கூடாது. தைரியம் உள்ளதா? தைரியம் இருக்கின்றதா? ஆகவே பாப்தாதா யாரும் இருந்துவிடக்கூடாது, அனைவரும் இணைந்தே செல்ல வேண்டும் என விரும்புகின்றார். உடன் செல்வோம் என்று வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது சமமாகியே தீர வேண்டும். அன்பு உள்ளது தானே, கடினத்துடன் கை உயர்த்தவில்லை தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். பாப்தாதா இந்த குழுவினை, பிராமண பரிவாரத்தை பாபாவுக்கு சமமான முகமாக பார்க்க விரும்புகின்றார். உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதுண்டார். பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பொறுமை சக்தி வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை. யாரிடம் பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இவ்விரு சக்திகள் இருக்குமோ அவர்கள் சுலபமாகவே கோபத்தை விட்டு விடுவார்கள். அப்போ கோபத்தை விடுறதுக்கு பாபா எந்த 2 சக்திகளை சொல்கிறாரு? ஒன்று பொறுமை, இன்னொன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. பிராமண குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா சர்வ சக்திகளையும் வரதானமாக கொடுத்திருக்கிறார். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற பெயரும் உள்ளது. இந்த ஒரு மாதத்தில் சமமாக ஆகியே தீர வேண்டுமெனில் வாக்குறுதியினுடைய ஸ்லோகன் ஒன்றினை நினைவில் வையுங்க. என்ன ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு? துக்கம் தராதே, துக்கம் பெறாதே. துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை பெறவும் கூடாது. அநேகர் இன்று நான் யாருக்கும் துக்கம் தரவில்லை என்று சோதனை செய்கின்றார்கள். ஆனால் சுலபமாக துக்கத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். நானா கொடுத்தேன், அவர் கொடுத்தார், ஆனால் ஏன் எடுத்தீர்கள் அப்படின்னு பாபா கேட்குறார். கொடுத்தவர் தவறு ஏத்தார், அதாவது கொடுத்தவர் தவறு பண்ணார், ரைட்டு, அதனை தந்தையும் அறிவார், ட்ராமாவும் அறியும் அதன் கணக்கை. ஆனால் நீங்கள் ஏன் எடுத்தீர்கள்? பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கொடுப்பதில் சற்று சிந்திப்பவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். எனவே சமநிலை பெற முடியவில்லை என்றார். ஒருவர் துக்கம் எவ்வளோதான் கொடுத்தாலும் பெறக்கூடாது, இல்லையேல் உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகின்றது. அவ்வாறு சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசமாகும் பொழுது வீண் எண்ணம் அழிவதில்லை. பிறகு பாபாவுடன் எப்படி செல்வீர்கள்? பாபாவுக்கு அன்பு உள்ளது, பாபா உங்களை விட்டு செல்ல மாட்டார், உடன் அழைத்து செல்வார். சம்மதமா உங்களுக்கு என்றார். பிடித்துள்ளதா அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தையுடன் செல்ல வேண்டுமெனில் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு மாதம் அனைவரும் பயிற்சி செய்யுங்கள், துக்கம் பெறமாட்டேன் அப்படின்னு. ஏதாவது நடக்கும், நான் கொடுக்கல அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லாதீர்கள். பிறரை பார்க்காதீங்க, தன்னை பாருங்க. நான் தான் அர்ஜுனன் ஆக வேண்டும். பாப்தாதா ரிப்போர்ட்டில் பார்க்குறார். பெரும்பான்மையினரின் ரிப்போர்ட்டில் திருப்தி இல்லைன்றார். எனவே பாப்தாதா மீண்டும் ஒரு மாதத்திற்காக கோடிட்டு காண்பிக்கின்றார். ஒரு மாதம் பயிற்சி செய்தால் பழகிடும், பழக்கமாக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கும், இவ்வளோதான் முடியும் என்று லேசாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது. பாப்தாதா மீது அன்பு உள்ளதெனில் ஒரு கோபத்தை அர்ப்பணிக்க முடியாதா? அர்ப்பணிப்பினுடைய அடையாளம் பாபாவின் சொல்லை தலைமேல் எடுத்துக்கொள்வார்கள். வீண் எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தையே தரும். ஏன்னா நாலாபுறமும் துக்கமான வாயுமண்டலம், இயற்கை, ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் தன் வசம் ஈர்ப்பதாகவே தான் இருக்கின்றார். ஒருவேளை வீண் எண்ணங்களுடைய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதிலேயே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள்ன்றார். அதிலேயே சுழல வைக்கும். பாப்தாதாவிற்கு இன்று உள்நாடாயினும் அயல் நாடாயினும் ஒரு பாபாவினுடைய குழந்தைகள் விசேஷமாக தைரியமான எண்ணம் வைக்க விரும்புகின்றார். நாலாபுறம் உள்ள குழந்தைகள் தைரியம் மற்றும் உறுதியுடன் வெற்றி மூர்த்தியாகி, பரமாத்மாவின் பிள்ளைகள், எங்களிடம் காமமில்லை, கோபமில்லை என்று உலகிற்கு அறிவிப்பு செய்வோமா? பிறகு போதையிலிருந்து, பீடி சிகரெட்லேருந்து விடுவிக்கிறீங்க. ஆனால் பாப்தாதா என்று ஒவ்வொரு குழந்தையும் கோபத்தையும் துறந்தோம், காமத்தை துறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகின்றார். பிடித்துள்ளதா அப்படின்னு பாபா கேட்கிறார். பிரியமான விஷயத்தை செய்வதில் என்ன கடினம்? பாப்தாதாவும் அபரிமிதமான கதிர்களை, அதாவது சக்திகளை தருவார். ஆசீர்வாதங்களை தருபவர்கள், பெறுபவர்கள் இந்த பிராமண பரிவாரம் எனும் வரைபடம் தென்படணுன்றார் பாபா. அதாவது இந்த பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவங்க இவங்க
ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவங்க, ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தென்படணுன்றார். ஏன்னா சமயத்தினுடைய கூக்குரல் இது. பாப்தாதாவிட அட்வான்ஸ் பார்ட்டினரின் கூக்குரலும் இதுவே. மாயாவும் இப்போது களைத்து போனது. அதுவும் இப்பொழுது முக்தியை வேண்டுகிறது. முக்தி தருகின்றீர்கள், ஆனால் இடையிடையே சிறிது தோழமை செய்து விடுகின்றீர்கள். ஏன்னா 63 பிறவியான நட்பு அல்லவா அப்படின்றார். ஆகவே பாப்தாதா சொல்கிறாரு, ஏ மாஸ்டர் முக்தி வல்லலே, இப்போது எல்லோருக்குமே நீங்கள் முக்தியை கொடுங்க. ஏன்னா அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தி எனும் அஞ்சலி தர வேண்டும். எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த சமயமே நேரம் உங்கள் துணையாக இருக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். சமயம் உள்ளது. மற்ற சமயத்தில் நீங்கள் முயற்சியே செய்தாலும் நேரம் இருக்காது. எனவே நீங்கள் தர முடியாது. இப்போது சமயம் உள்ளது. எனவே பாப்தாதா சொல்கிறாரு, முதல்ல தனக்கு முக்தி தாருங்கள், பிறகு உலக ஆத்மாக்களுக்கு முக்தி எனும் அஞ்சலி வழங்குங்கள். அவர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள். துக்கத்தினுடைய கூக்குரல் கேட்காது மீண்டும் பாடல் பாடுகின்றனர். துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காட்டுங்க. இப்பொழுதிலிருந்தே தயவு, கருணை, இரக்கத்தினுடைய சமஸ்காரம் நிரம்பவில்லை எனில் உங்களுடைய ஜடமூர்த்தியில் தயவு, கருணை, இரக்கம் என வைப்ரேஷன் எப்படி நிரம்பும் அப்படின்னு பாபா கேட்குறார். இரட்ட அயல்நாட்டவர் புரிந்துள்ளீர்களா? நீங்களும் துவாபர யுகத்தில் கருணை உள்ளத்துடன் தன்னுடைய கற்சிலைகள் மூலமாக அனைவருக்கும் கருணை செய்வீர்கள் அல்லவா அப்படின்னு பாபா கேட்குறார். வெளிநாட்டவர் தமது சித்திரமும் இருப்பதாக உணர்கின்றீர்கள். சித்திரம் எவ்வாறு அமைக்கின்றார்கள்? சித்திரங்களிடம் சென்று என்ன கேட்கின்றார்கள்? கருணை கேட்கின்றார்கள். கருணை என்றே கதறுகின்றார்கள். ஆக இப்பொழுதே சங்கமயுகத்தில் துவாபரயுகம் கலியுகத்திற்காக ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை சேமித்தால்தான் உங்களது ஜட சித்திரங்கள் மூலமாக அனுபவம் செய்வார்கள். பக்தர்களுக்கு நன்மை நிகழும். பக்தர்களும் உங்கள் வம்சா வழிதான்றார். நீங்கள் அனைவரும் கிரேட் கிராண்ட்ஃபாதரனுடைய குழந்தைகளே. பக்தர்களாயினும் துயரத்தில் உள்ளவராயினும் உங்களுடைய வம்சாவளியே. உங்களுக்கு இரக்கம் வரலையா? வருகிறது. ஆனால் சிறிது சிறிதே அவ்வப்பொழுது வேறு விஷயங்களில் பிஸியாக ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது தன்னுடைய முயற்சியிலேயே நேரம் அதிகம் செலவு செய்யாதீர்கள். கொடுப்பதில் செலவிடுங்க. கொடுப்பதை எடுப்பதுன்றார். இன்னும் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் இன்னும் நான் பாபாட்டிருந்து அமைதி எடுக்கணும், சக்தி எடுக்கணும், இப்படியே நீங்கள் அதிலேயே அதிகம் நேரம் செலவு செய்யாதீங்க. நீங்கள் கொடுங்கன்றார். சக்தியை நீங்கள் கொடுக்கணும், அமைதி நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுப்பதில் நீங்கள் செலவிடுங்கள். கொடுப்பதே எடுப்பதாகும். சிறிய சிறிய விஷயங்கள் அல்ல. முக்தி நாளை கொண்டாடுங்கள். இன்று முக்தி நாளாக கொண்டாடுகின்றோம், சரிதானே? முதல் வரிசையினர் சரியா? மதுபனிவாசிகள் சரியா அப்படின்னு பாபா கேட்குறார். இன்று மதுபனிவாசிகள் மிகவும் பிரியமாகின்றார்கள். ஏன்னா மதுபனை வெகு எளிதில் பின்பற்றுகின்றனர். ஒவ்வொரு விஷயத்திலும் மதுபனை சுலபமாக பின்பற்றுகின்றனர். மதுபனிவாசிகள் முக்தி நாளை கொண்டாடினால் அனைவரும் பின்பற்றுவார்கள் என்றார். மதுபனிவாசிகள் அனைவரும் மாஸ்டர் முக்தி தாதா ஆகிவிடுங்கள். நல்லது. இப்பொழுது பாப்தாதா எதிரில் உள்ளவர்கள், உள்நாடு வெளிநாட்டில் தொலைவில் கேட்டு கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் ட்ரில் செய்விக்கின்றார். என்ன ட்ரில் செய்விக்கிறார் பாபா? அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வையுங்கள். இப்போது ஒரு நொடியில் மனம் புத்தி மூலமாக தன்னுடைய இனிய வீட்டை சென்றடையுங்கள். இப்பொழுது பரந்தாமம் விட்டு சூக்ஷ்மவதனம் செல்லுங்கள். இப்பொழுது சூக்ஷ்மவதனத்தை விட்டு இந்த சாக்கார மண் உலகில் தன்னுடைய ராஜ்யமான சொர்க்கத்தை சென்றடையுங்கள். இப்பொழுது தன்னுடைய புருஷோத்தம சங்கமயுகத்தை வந்தடையுங்கள். இப்போது மதுபனருக்கு வந்திடுகின்றார். இவ்வாறாக மீண்டும் மீண்டும் சுய தரிசன சக்கரதாரியாக சக்கரத்தை சுழற்று கொண்டே இருங்க. நல்லது. வரதானம்: உலக நன்மைக்கான பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. உலக நன்மைக்கான பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யும் மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. விளக்கம்: உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்வான ஆத்மாக்களான உங்களுடைய குடும்பம்.
எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளோ சிக்கனம் கையாள வேண்டும். ஆக அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை உலகளாவிய சேவையில் நிமித்தமான கருவி என புரிந்து தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை நீங்கள் செயல்படுத்துங்க. தனக்கெனவே சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், முடித்தோம் என்ற அலட்சியமாகாதீர்கள். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்க. மாஸ்டர் படைப்பாளர் பவ என வரதானத்தை நினைவில் வைத்து சமயம் மற்றும் சக்தியை சேவைக்காக நீங்கள் சேமியுங்க. ஸ்லோகன்: யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார். யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமான கருவியாக ஆகுங்கள். உங்களுடைய மந்திரி மகா மந்திரிகளான சூட்சும சக்திகள், அதாவது மனசு, புத்தி, இவற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வையுங்கள். இப்போதிலிருந்தே உங்களுடைய ராஜ்ய தர்பார் சரியாக இருந்தால் தர்மராஜாவின் தர்பாரில் நீங்கள் செல்ல மாட்டீர்கள். தர்மராஜாவும் வரவேற்பார். ஆனால் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில் இறுதியில் அபராதம் செலுத்த தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டும். தண்டனைகளே அபராதண்டார். ரீஃபண்ட் ஆகிவிட்டால் ஃபைன் செலுத்த வேண்டாண்டார். அதாவது தூய்மையாயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அபராதம் செலுத்த வேண்டாம். நல்லது. ஓம் சாந்தி.